இந்த ரெசிபியோட பேர் நிஜமாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். மசாலா கர்ட் பொட்டேட்டோன்னு வச்சுருக்கேன். இது நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மோர் குழம்பு மாதிரி தான். ஆனால் இதில் அடிஷ்னலாக வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்க்குறோம் அவ்வளோ. அதுக்கு முதல்ல வந்து நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி சால்ட் போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ மீன்வாயில் அது வேகிறதுக்குள்ளே இந்த சைடு மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கர்ட் எடுத்திருக்கேன். கர்டில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், அப்புறம் சால்ட் போட்டிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ண இந்த மசாலா தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த பொட்டேட்டோ கூட சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து எல்லாமே தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தா பொட்டேட்டோவும் வெந்திருக்கு. கத்தியில் குத்தி பார்த்தா இப்படி தான் வெந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த வெந்திருக்கிற பொட்டேட்டோஸை மட்டும் அந்த பாத்திரத்துக்கு போட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். போட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து ஸ்டியர் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது கொஞ்சம் வந்து அந்த ரெட்டிஷ் கலர் வந்தாலே போதும். அந்த ஃப்ரை ஆனதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ரிமைனிங் இருக்கிற ஆயில் வந்து அந்த வெசல்லையே இருக்கட்டும். வெறும் இந்த பொட்டேட்டோஸை மட்டும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு பிளேட்டுக்கு. பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ரிமைனிங் ஆயில்லையே வந்து நம்ம வந்து இந்த மோர் குழம்புக்கான தாளிப்பு வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன், சில்லி போட்டுக்கிறேன், அப்புறம் மஸ்டர்ட் அண்ட் ஜீரா போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ட அப்புறம் நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸையும் அது கூடவே போட்டு அந்த கர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூடவே போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு கொதி வரட்டும். ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2 ஆர் 1 மினிட்ஸ் விட்டாலே போதும். அது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.